அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலன் நூரி வா அஹ்லிஹி. இன்னைக்குள்ள வீடியோவில் கணவரிடத்தில் வெறுப்பு இருக்கக்கூடிய மனைவியின் சில அடையாளங்கள். நேற்று நம்ம பார்த்தோம் கணவருடைய அன்பு உண்மையானதா அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம வீடியோ பார்த்தோம். இன்னைக்கு கணவரிடம் வெறுப்பு இருக்கக்கூடிய மனைவியின் சில அடையாளங்களை பார்ப்போம். இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த அடையாளங்கள் உங்கள் மனைவியிடத்தில் இருந்தால் அவர்களுக்கு உங்களிடம் கொஞ்சம் வெறுப்பு என்பது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ என்னென்ன பிரச்சனை, ஏன் அப்படி வெறுப்பு என்பது இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை கொஞ்சம் சரி செய்து கொள்ளுங்கள். இனி மனைவி இந்த வீடியோவை பார்த்தா உங்களுடைய மனதில் ஏன் இந்த கோபம் வெறுப்பு உங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்து அதை கணவரிடம் சேர்ந்து ஒரு கவுன்சிலினாக பேசி சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை முன் கொண்டு செல்ல பாருங்கள். அப்படியெல்லாம் கிடையாது, மனைவிக்கு எந்த மனைவிக்காவது கணவரிடத்தில் வெறுப்பு வருமா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்காதீங்க. இந்தியாவும் பாகிஸ்தான் போல தான் நிறைய வீடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய வீடுகளில் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் இந்தியா பாகிஸ்தான் போல நடந்திருக்கிறாங்க. அவருடைய பெரிய எதிரி யாருன்னு கேட்டால் என்னுடைய கணவர், இவரிடத்தில் கேட்டால் என்னுடைய மனைவி அப்படின்னு பதில் சொல்லக்கூடிய வீடுகளும் உண்டு. அப்போ அவர்களிடத்தில் காமனாக தெரியக்கூடிய கொஞ்சம் சிம்டம்ஸை இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, கம்யூனிகேஷன் என்பது உங்களுக்கு இடையில் குறைவாக இருக்கும். மனைவி உங்களிடம் பேச அதிக விருப்பம் காண்பிப்பது கிடையாது. கணவர் பேசுவதற்கு முயற்சி எடுத்தால் கூட, விருப்பம் காட்டினா கூட உங்களுடைய கணவர் பேசுவதை கேட்கவே உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். கணவர் சின்ன விஷயம் கேட்டாலும் நீங்கள் ஷவுட் பண்ணி கத்தி பதில் சொல்லுவீங்க. இப்படி ஒரு சிம்டம் உங்களிடத்தில் இருந்தால், இது ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய மனதில் சிறிது சிறிதாக கணவரிடத்தில் உள்ள அன்பு குறைந்து வெறுப்பு என்பது ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதனால் கொஞ்சம் யோசிச்சு அதை சரி செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்களுடைய ஆசைகளை கணவர் பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அதற்கு வேண்டி கணவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. ஆனால் நார்மலான ஒரு வாழ்க்கையை உங்களுடைய கணவர் குடும்ப வாழ்க்கையை உங்களிடத்தோடு கொண்டு செல்கிறாங்க. ஆனால் உங்களுடைய மனதில் உங்களுக்கு ஃபீல் பண்ணக்கூடியது, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு இல்லை, இந்த ஒரு வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கல, இதை விடையும் பெருசாக நான் ஒரு வாழ்க்கையை ஆசைப்பட்டேன். அதாவது சொல்லுவாங்களே, எனக்கு ஊட்டி கொடைக்கானல் ட்ரிப்பு போனால் தான் எனக்கு திருப்தி ஆகும் அப்படின்னு. அந்த ஒரு பார்வையில் நீங்கள் இந்த லைஃப்பை பார்க்குறீங்க. அதாவது கணவர் அவங்களால முடிஞ்ச பேசிக் திங்ஸை உங்களுக்கு செய்து தருகிறாங்க. ஆனாலும் உங்களுடைய மனதில் வரக்கூடிய ஒரு எண்ணம், என்னுடைய ஆசை இதை விட பெரியதாக இருந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் வருகிறது. இவங்கள கல்யாணம் செய்ததுனால தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிற்று, வேற யாராவது நான் திருமணம் செய்திருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை இதை விட நல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. யோசிப்பது மட்டும் இல்லை, அதை அடிக்கடி உங்கள் மனதில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அடிக்கடி உங்கள் கணவரிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க. அதாவது எந்த நேரம் நான் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், என்னுடைய வாழ்க்கையில் எடுத்த பெரிய ஒரு தவறே அதுதான், என்னுடைய வாழ்க்கையில் செய்த பெரிய மிஸ்டேக் அதுதான் அப்படின்னு இந்த விதத்தில் நீங்கள் உங்கள் பார்ட்னரிடத்தில் உங்கள் கணவரிடம் கம்யூனிகேட் செய்கிறீங்கன்னா உங்கள் கணவரிடத்தில் உள்ள அன்பு என்பது சிறிது சிறிதாக குறைந்து கொண்டு வருகிறது. வெறுப்பு என்பது ஏறிக்கொண்டே இருக்கிறது. அது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு சேர்க்கும் கடைசியில். அதனால் இப்படிப்பட்ட பேச்சுகள் பேசுகிறீங்கன்னா அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்கள். எதனால் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். மூன்றாவது பாயிண்ட்டு, மணி, பணம் தான். நீங்கள் தேவை உள்ளதுக்கும் தேவை இல்லாததுக்கும் கணவரை வற்புறுத்துறீங்க, அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. கணவருடைய வருமானத்தை தெரிந்து செலவு செய்ய தயாராக மாட்டேங்கிறீங்க, அதற்கு மனம் வரவில்லை. அல்லது கணவருடைய வருமானம் என்பது உங்களுக்கு போதவில்லை, அதற்கு பதிலாக உங்களுக்கு செல்ஃபாக உங்களுடைய தேவையை ஃபுல்ஃபில் செய்வதற்கு, உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் எந்த முயற்சியோ எஃபர்ட்டோ எடுப்பது கிடையாது. அதற்கு பதிலாக கணவரை அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. எனக்கு இந்த இயர் எண்டில் கண்டிப்பாக 3 பவுனில் ஒரு செயின் வேண்டும், தங்க செயின் எனக்கு வேணும், நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி தந்து தான் ஆகணும், இல்லைன்னா நடக்கிறது வேறு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அதாவது அவர்களை விடவும் அவங்களுடைய மணிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அவர்களை விடவும் அந்த மணி தான் உங்களுக்கு முக்கியமாக தெரிகிறது. இப்படி உங்களுடைய மனதில் அதிகமான ஆசை வந்துவிட்டது என்றால், அதிகமாக மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பது வந்துவிட்டு என்றால் அன்பு என்பது எங்களுக்கு குறைந்து கொண்டே வருகிறது, வெறுப்பு என்பது ஏறிக்கொண்டே வருகிறது. அந்த மணி கிடைக்காமல் வரும்போது அங்கே ஷவுட் பண்ணுறீங்க, சண்டை அதிகமாகிறது. அதனால் அந்த ஆசை நடக்காமல் போகும்போது அவர்களிடம் கோபத்தையும் வெறுப்பையும் நீங்கள் காண்பிக்க தொடங்குறீங்க. அது வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை கொண்டு சேர்க்கிறது. கண்டிப்பாக இந்த ஒன்றை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா,
என்னுடைய மணி, என்னுடைய பணம் மட்டும் போதும் என்னுடைய மனைவிக்கு அப்படின்னு. உண்மையாகவே ஜென்ட்ஸ், லேடீஸ், ஆண்கள், பெண்கள் அவங்களுடைய சைக்காலஜியை படிக்கும்போது உங்களுக்கு புரியும். ஆண்களை பொறுத்தவரை அவர்களுடைய கையில் பணம் வரும்போது அவர்கள் நினைப்பது, என்னை சார்ந்து நிறைய பேர் இருக்க வேண்டும், என்னை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டும், என்னுடைய மனைவி என்னை சார்ந்து இருக்க வேண்டும், என்னுடைய ஃபேமிலி என்னை சார்ந்து இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் என்னை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டும், அவர்களை சார்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதனாலேயே அவங்க ஏர்ன் செய்யக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை எல்லாம் குடும்பத்துக்கு வேண்டி செலவு செய்யவும் தயாராகிறாங்க. அது அவங்களுடைய கடமையாகவும் பொறுப்பாகவும் அதை பார்க்குறாங்க. ஆனா, அதே நேரத்துல மனைவி ஏர்ன் பண்ணும்போது, பெண்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், என்னை சார்ந்து அடுத்தவர்கள் இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக நான் யாரையுமே சார்ந்து இருக்கக்கூடாது. யாரையும் நான் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு மனைவி யோசிப்பாங்க. எந்த பணத்தை யாருக்கு குடுத்தாலும் அத சரியாக எழுதி வைப்பாங்க பெண்கள். ஏன்னா, நான் எனக்கு வேண்டி சேஃபாக வைத்திருந்த பணத்த தான் நான் எடுத்து குடுத்தேன் அப்படின்னு அவங்க அத சரியாக ட்ராக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் சில நேரத்தில் அங்க ஒரு ஆணவமாகவும், தற்பெருமையாகவும் மாறுகிறது. ஆனா, கண்டிப்பாக பெண்கள் ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட் ஆக வேண்டும். பெண்கள் என்பது எந்த அளவுக்கு முயற்சி எடுக்க முடியுமோ, முயற்சி சம்பாதிக்க வேண்டும். அதே இஸ்லாம் அதை தடை செய்யவில்லை. நமக்கு எங்கேயுமே சொல்லவில்லை. பெண்கள் சம்பாதிக்கக் கூடாதுன்னு எங்கேயும் இஸ்லாம் சொல்லவில்லை. கண்டிப்பாக பெண்கள் என்ன முயற்சி எடுத்தாவது நம்ம ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருக்க வேண்டும். அதே நேரம் அந்த இடத்துல ஒரு ஆணவம், ஒரு தற்பெருமை, ஒரு அகங்காரம் இந்த விஷயங்கள்லாம் வராம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய டேலண்ட். எல்லாமே எனக்கு மணி தான் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. மணி என்பது, பணம் என்பது சந்தோஷமாக வாழ்வதற்கு. மணி 2 பேர் சம்பாதிக்கிறாங்க என்றால் அதில் எந்த ஒரு ஈகோவும் வரக்கூடாது. அதை விட்டுவிட்டு கணவரும் சம்பாதிக்கிறாங்க, மனைவியும் சம்பாதிக்கிறாங்க என்றால் அதை வைத்து சந்தோஷமாக பிள்ளைகளோடு வாழ வேண்டும். அதை விட்டுட்டு என்னுடைய கணவர் சம்பாதிப்பது எனக்கு போதவில்லை அப்படின்னு அவங்கள டார்ச்சர் செய்து கொண்டே இருந்தால் அங்கு அன்பு என்பது குறைந்து கொண்டே வரும், வெறுப்பு என்பது ஏறிக்கொண்டே வரும், பிரச்சனை என்பது அதிகரித்து கொண்டே வரும். அடுத்த பாயிண்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது பொறுப்பு. நமது குடும்பத்துக்காக நாம் பெண்கள் நமது குடும்பத்துக்காக என்ன செய்யவும் நம்ம தயாராகுவோம், எந்த முயற்சியும் நம்ம எடுக்க தயாராகுவோம். ஆனால் கணவருடைய வீட்டில் உள்ளவர்களுடைய விஷயங்கள்னு சொல்லும்போது அதற்கு அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்காது. மனைவியின் வீட்டில் உள்ளவங்க வரும்போது அதிக சந்தோஷம், அதிக ஒரு எக்ஸைட்மெண்ட். என்னுடைய சிஸ்டர் வருகிறாங்க, என் பிரதர் வருகிறாங்க, உம்மா வருகிறாங்க, வாப்பா வருகிறாங்க, அது எல்லாம் அப்படி இருக்கும். ஆனால் கணவருடைய வீட்டிலிருந்து யாராவது வரும்போது கொஞ்சம் சலிப்பாகவே இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அது கணவருடைய வீட்டில் உள்ள அவங்களுடைய நடவடிக்கையாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை நான் இங்கே சொல்லலை. அந்த ஒரு அல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறான், நல்ல ஒரு குடும்பம் கிடைத்திருக்கிறது. அவர்களால் எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் இருந்தாலும் சில பெண்களுக்கு, மனைவிக்கு அது கொஞ்சம் சலிப்பாகவே இருக்கும். 2 குடும்பங்களையும் வேறு பார்வையில் அவங்க பார்ப்பாங்க. அந்த குடும்பத்தினால எந்த ஒரு பிரச்சனையும் இவங்களுக்கு இருக்காது. அவங்க நல்ல ஒரு நபராக அவங்க எல்லாரும் இருப்பாங்க. ஆனாலும் இவர்கள் வருவதை அவர்கள் விரும்ப மாட்டாங்க. அவங்கள வரவேற்பதற்கு இவங்க தயாராக மாட்டாங்க. அது ஏனென்றால் கணவரிடத்தில் உள்ள ஒரு வெறுப்பு கூட அதற்கு ஒரு அடையாளமாக இருக்கும். அந்த ஒரு குடும்பத்தினரை அவங்க காண்பிக்க தொடங்குவாங்க. சில நேரங்களில் அந்த குடும்பத்தினரிடம் உள்ள ஒரு வெறுப்பை நீங்கள் கணவரிடத்தில் காண்பிக்க தொடங்குவீங்க. அப்போ அது என்ன வெறுப்புன்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இல்லை கணவர் இந்த வீடியோவை பார்த்தா மனைவியிடம் சேர்ந்து மனம் விட்டு பேசுங்க. எங்கே பிரச்சனை இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அதை சார்ட் பண்ணுங்க, சரி செய்து கொள்ளுங்கள். அடுத்த பாயிண்ட்டு, கணவர் தானாகவே முன் வந்து உங்களிடம் பேச தயாராகிறாங்க. நமது பிரச்சனைகளை எல்லாம் ஒன்று சரி செய்வோம், நமது பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து நம்ம சந்தோஷமாக வாழ்வோம், நமக்கு ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவோம். ஆனால் மனைவிக்கு அதில் என்ன சொன்னாலும் ஒரு ஆர்வம் இருக்காது. எனக்கு இப்போ என்ன பிரச்சனை, நம்ம நல்லா தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடை காணிப்பாங்க. நமது வாழ்க்கை நல்ல முறையில் கொண்டு செல்வதற்கு எந்த ஒரு முயற்சிக்கும் எனக்கு இஷ்டம் கிடையாது, எனக்கு விருப்பம் கிடையாது அப்படிங்கிற ஒரு பேச்சாக இருக்கும். இந்த ஒரு பேச்சு பெண்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மனதில் கொஞ்சம் ஒரு வெறுப்பு உங்களுக்கு வந்துவிட்டது என்று. அடுத்த பாயிண்ட்டு, லேக் ஆஃப் எமோஷ்னல் சப்போர்ட். இப்போது கணவர் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க அப்படின்னா, அது உடல் சம்மந்தமாகவும் சரி, மன சம்மந்தமாகவும் இருந்தாலும் சரி, மனைவிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மனைவி எப்பொழுதும் என்னென்ன விஷயங்களை செய்வாங்களோ அதை செய்துவிட்டு அவங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு நடப்பாங்க. வீட்டில் சமையல் பண்ணுறாங்க, ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறாங்க, அதையெல்லாம் எப்பவும் போல் செய்கிறாங்க. ஆனால் கணவருடைய அந்த ஒரு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உள்ள கஷ்டங்களுக்கு இவங்க பங்கேற்க மாட்டாங்க. என்ன விஷயம்னு கூட கேட்க தயாராக மாட்டாங்க. இதில் முக்கியமாக என்ன இருக்குன்னா, அந்த வீட்டில் எந்த ஒரு எமோஷன்ஸும் இருக்காது. பெட்ரூமில் கூட கணவன் மனைவிக்கிடையே எந்த ஒரு அன்பும் இருக்காது. ஏதோ அவங்க அங்கே இருக்கிறாங்க, இவங்க அங்கே இருக்கிறாங்க. கணவர் அன்பாக எந்த ஒரு விஷயத்துக்கும் முன் வந்தாலும் மனைவி அதில் ஆர்வம் காணிக்க மாட்டாங்க. மனைவியுடைய ஒரு எமோஷன்ஸுங்கிறதே அங்கே பார்க்க முடியாது.
அப்போ தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக உங்களுடைய எமோஷன்ஸ்க்கு எந்த ஒரு பதிலும் அவங்கள்ட்டருந்து வரலன்னா, கொஞ்சம் வெறுப்பு உங்கள் மனைவியிடத்தில் வந்துவிட்டது. மனைவி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, வெறுப்பு என்பது ஏறிக்கொண்டே இருக்கிறது. இது கடைசியில பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதை சரி செய்து கொள்ளுங்கள். அடுத்த பாயிண்ட் லேக் ஆஃப் அப்ரிசியேஷன். நீங்க எவ்வளவு தான் நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு பண்ணாலும், நீங்க என்னதான் செய்தாலும் சரி, அது பெரிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு பாராட்டும் உங்களுக்கு வராது. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்னென்ன நன்மை அவங்களுக்கு செய்திருந்தாலும், அல்லது இப்போ நீங்க ஏதாவது நன்மை செய்திருந்தாலும் சரி, எந்த ஒரு அப்ரிசியேஷனும் அவங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு பாராட்டும் கிடைக்காது. நீங்க செய்து கொடுத்த அந்த நல்ல விஷயங்கள அவங்க சொல்வதற்கு முன் வரவும் மாட்டாங்க. அதற்கு பதிலாக அடுத்தவர்களுக்கு கூட உங்கள கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல சக்சஸ் ஆனா கூட, வெற்றி அடைந்தா கூட, அவங்க சொல்லக்கூடியது, "அந்த ஒரு நபர் இத விடயும் உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த விடயும் அவங்க நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க." உங்களுடைய வெற்றிய, உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ட, உங்களுடைய சக்சஸ அவங்க தாழ்வாக பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது என்ன காரணம்னா, நமது பார்ட்னர், கணவருடைய அந்த ஒரு வெற்றியில நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அட முடியல. ஏன்னா, உள் மனதில ஏதோ ஒரு வெறுப்பு இருக்குது. அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண முடியும். உங்களுக்கு வேண்டி எந்த ஒரு ஃபுட்டும் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டிக்க மாட்டாங்க. நீங்க வரத தெரிஞ்சும் அவங்க நல்ல முறையில, ஒரு அழகான முறையில அவங்களே அவங்க தயார் செய்ய மாட்டாங்க. ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப அதெல்லாம் அவங்களுக்கு விருப்ப குறைவாக இருக்குதுன்னா, அவங்களும் உள் மனதில ஒரு சின்ன வெறுப்பு என்பது இருக்கிறது என்று அர்த்தம். அப்ப அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு மனைவியோட மனதில் இருக்கிறது என்றால், அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்னன்னு முதல்ல கண்டுபிடியுங்க. அந்த ஒரு ரீசன கண்டுபிடிச்சு, அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்க முயற்சிகள் எடுங்கள். இனி மனைவியாக இருந்தாலும் சரி, கணவரிடத்தில் ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணுங்க. ஓப்பனாக பேசுங்க. இனி கணவர் பிரச்சனைகளை சரி செய்ய ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா, ஆனாலும் உங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குதுன்னா, அது என்ன என்று அவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுங்க. இனி எந்த ஒரு காரணம் இல்லன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலயும் அல்லது ஒரு டிப்ரஷன்னாலயும் அதாவது சில மனநோய் காரணமாகவும் நமக்கு இந்த மாதிரிப்பட்ட வெறுப்புகள் வர ஒரு ரீசனாக இருக்கும். இன்னைக்கு சமூகத்துல நிறைய கணவன் மனைவி பிரிவதற்கு உள்ள முக்கிய காரணங்கள் இதெல்லாம். நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், நம்ம நினைப்போம் இது ஒரு சின்ன பிரச்சனை. ஆனா, ஒரு கண்ணாடி உடைந்து விட்டதுன்னா, அத மறுபடியும் நம்ம ஒட்டி நேராக முடியாது. அதுபோல தான் நமது திருமண வாழ்க்கை. அதனால உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கண்டுபிடித்து, தேவைப்பட்டுனா ஒரு கவுன்சிலிங் போகலாம். அல்லது ஒரு சைக்காட்ரிஸ்ட்ட பார்க்கலாம். அப்படி நமது வாழ்க்கைக்கு வேண்டி நம்ம முயற்சி எடுப்போம். நமது வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம ஒரு நபரிடத்துல இறங்கி போகிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். அதனால எங்கேயும் எந்த இடத்துலயும் ஈகோ பார்க்காம, மனம் விட்டு நம்ம பேச தயாராகுவோம். இன்ஷா அல்லாஹ். மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.